சாமுவேல் அவங்க அப்பா தானே? ஆமாங்க சார். சரி, சாமுவேல் சரிங்க. தம்பி நல்லா இருக்கு நல்லா அப்படிங்களா? இருக்காரு சார் தம்பி. சரி, சரி. இன்னைக்கு வீட்ல படிக்கிற அப்படிங்களா? ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க சார். அப்ப ஆமாங்க. சரி, சரி, சரிங்க. ஆமாங்க சார். பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு படிக்கிற அப்படிங்க. சரிங்க. ஏங்க சாமுவேல் நல்ல அறிவான பையன் தானேங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாப்படி. என்ன அடம் பிடிக்கிறான் கேட்டு? அதானுங்க இந்த பரிணாம வளர்ச்சி ஒன்று இருக்குது பாத்தீங்களா? பரிணாம வளர்ச்சி பத்தி ஆமாங்க. அதை பத்தி கேட்டு பயங்கரமான பிரச்சனையா இருக்குதுங்க. சரிங்க, அதை பத்தி அந்த சொல்லுன்னு சொல்லி அதை பத்தி நான் படிக்கும்ல ஒண்ணும் இல்ல. சரிங்க, அதை பத்தி எனக்கு அது ஒண்ணும் தெரியாதுங்க. அப்புறம் என்னமோ சரிங்க. அந்த கடவுள் தான் இதைய படைச்சா அப்படியா? ம். என்னமோ அதை பத்தி கேட்டு ஓ! ரொம்ப எப்படி படைச்சாங்கன்னு ஆமாங்க. பரிமாண ரொம்ப வளர்ச்சிய பத்தி. ஆமாங்கய்யா. சாமுவேல் சயின்ஸ்ல வந்து ரொம்பவே வந்து அந்த சரிங்க. சயின்ஸ் டீச்சரே சொன்னாங்க. சரிங்கய்யா. சாமுவேல் சொன்ன மாரி சயின்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமான எப்படி அதாவது ஒரு ஒரு சில உயிரினங்கள் வந்து எப்படி உண்டாச்சு ம். அப்படிங்கிறதுக்காக அவன் அவன் ஆச்சரியமா இருக்கிறாங்க. சரிங்க, அது சரிங்க. நானும் கேள்விப்பட்டேங்க நானு. கேள்விப்பட்டீங்களா? அதாவது பரிணாம வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து சரிங்க. நாங்க படிச்சதும் ம். முன்னாள் விஞ்ஞானிகள் எல்லாமே சரிங்க. சொன்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி. அதாவதுங்க ஒரு செல் அதாவது நீர்ல இருந்து ஒரு செல் உயிரினம் 2 செல் ஆகி 2 செல் 3 3 4 ஆச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க. ஒரு செல் உயிரினம் வந்து அதோட இனப்பெருக்கமாகி ம். அதுல இருந்து கொஞ்சம் மாறுபாடாகுது. மாறுபாடாகுது. ஆமாங்க. மாறுபாடாகி உதாரணத்துக்கு ஒரு மீன் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. மீனு. அந்த மீன் வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சு ம். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபாடாகி வந்தது தவக்காய். தவக்காய். தவளைன்னு வச்சுக்கங்க. தவளை வந்து அதே மாரி மாறுபாடாகி சரிங்க. அது வரும்போது பாம்பாகுதுங்க. பாம்பாகுது. ஆமாங்க. அது வந்து சொன்ன மாதிரி இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்குள்ள ஒரு மாறுபாடாகும் போது ம். உடக்காயி, உடக்காய். உடும்பு, சரிங்க. அதிலிருந்து முதலை, முதல்ல அப்புறம் கடைசியில குரங்கு, குரங்கு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி ஐயா சரிங்க. இப்ப நீங்க பரிமாண வளர்ச்சி பத்தி தெரிஞ்சிட்டீங்க. ஆமாங்க. அதை பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. வாங்க நான் உங்களுக்கு டீ சாப்பிட்டு சரிங்க. கடவுள் எப்படி எல்லாம் உண்டாக்குனாருன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. சரிங்க. அதுவும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இது என்ன? இட்லி மாவு. இட்லி மாவு எடுத்து தோசைக்கல்ல நல்லா ரவுண்டா ஊத்துனா என்ன வருங்க? தோசை வருங்க. அதே மாவு எடுத்து நல்லா இட்லி செட்ல குழியில ஊத்துனா என்ன வருங்க? இட்லி வருங்க. அதே மாவுல கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் அரிஞ்சு எண்ணெயில போட்டா என்ன வருங்க? போண்டா வருங்க. இதே மாதிரி தாங்க மாவுல வந்து சொன்ன மாதிரி இத்தனை காரியத்தை வந்து நம்ம செய்யறோம். மனுஷங்க நம்ம செய்யறோம். அதே போலதாங்க மண்ணுல இருந்து ஒவ்வொன்னா கடவுள் உண்டாக்கி எப்படி மாவுல இருந்து போண்டா வந்துச்சு, தோசை வந்துச்சு, இட்லி வந்துச்சுங்களோ அப்படியே மண்ணுல இருந்து ஒவ்வொரு உயிரினங்களும் கடவுள் படைக்கும் போது ஒவ்வொரு உயிரினங்களும் உண்டாச்சு. ஒவ்வொரு உயிரினங்களும் மனுஷன் எப்படி உண்டாச்சோ அதே போலதான் கடவுள் படைக்கும் போது எல்லாமே மண்ணுல இருந்து தான் உண்டாச்சு. கடவுள் படைச்சது மண்ணுல எல்லாமே உண்டாயிருச்சு. மண்ணுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. எதுங்க இன்னும் இறைவன் படைப்பு புக்கில் இருக்குது. ஆமாங்க. எந்த டவுட் இருந்தாலும் படிச்சு போட எனக்கு என்ன சந்தேகம் உங்களை படிச்சுட்டு என்னை கேளுங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே.